ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தீவிச் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கிறதில்ல, ஸோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 15 பல், இஞ்சி ஒரு 2 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது பேடகி சில்லின்னு சொல்லுவாங்க. கலர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அரிசி 1 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, பட்டை ஒரு 2 இன்ச்சு, லவங்கம் ஒரு 6 லவங்கம் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். அப்புறமா உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே மசாலா எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அரிசி போட்டுக்கோங்க. அரிசி நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயில். அப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது போட்டால் நல்லா கலர் இருக்கும் குழம்பு, அதனால தான் நான் இந்த போட்டிருக்கேன். வரமிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் இன்னும். ஆனால் எனக்கு இங்கே கிடைக்கிறதில்ல, ஸோ நான் பெரிய வெங்காயமே போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான். தேங்காய் சேர்த்த அப்புறம் ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வதக்காதீங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது ஃப்ரை பண்ணியாச்சு மசாலாவுக்கு. அது சூடு ஆறின அப்புறம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார நான் இங்கே குக்கர் ஒன்று வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே. அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிக்கன் போட்டுக்கோங்க. எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளார மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் குக்கரில் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஒரு 2-2.5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க தண்ணி. அப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. நல்லா சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ இது ஃப்ரைக்கு வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1
மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் குழம்பு ஒரு 2 கரண்டி குழம்பு ஊற்றிக்கோங்க ஃப்ரைக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது அதுலேயே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, இந்த சிக்கனை வந்து எடுத்து பேனில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, எல்லாம் பீஸ் எல்லாம் இதாகிடும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் உடனே போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.